கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பாருங்கள், ஆண்டோட வார்த்தையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்கள். நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்கு என்ன பண்ணுமா? நம்ம ஜெபம் பண்ணணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தையும் திருப்பி கண்ட அன்பான வார்த்தை. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவனாக கர்த்தர் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற அந்த இடத்துல உங்களை யாராவது காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு தீமை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நான் என் நன்மை தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு தீமை செஞ்சாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசு கண்டிப்பாக வேதனையாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் நன்மை செய்யுங்க, அவங்கள என்ன பண்ணுங்கள், சபிக்காதீங்க, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நீதி செய்வார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் ஒருபோதும் ஒரு துளி இஞ்சி கூட என்ன பண்ணாதுங்க. ஆமாம், அதனால் நீங்கள் உங்களை சபிக்கிறவங்க, துன்பப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஏசப்பட என்ன பண்ணுங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? அற்புதம் செய்வார். யார் அவருடைய பிள்ளைங்களாம்? இப்படி சொல்கிறவங்க தான் அவங்களுடைய பிள்ளைங்களாம். இந்த வசனம் சொல்லுது, அது கீழே வசனம் சொல்லுது பாருங்கள், 45 சொல்லுது பாருங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தீயோர் மேலும் அநீதியுள்ள மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர், எல்லாருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதுனால, இந்த வசனத்தை கேட்கறதுனால அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் வீடுகளிலே உங்கள் செல்ஃபோனில் துணித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? அற்புதங்களை செய்வார். அதை நினச்சி உங்களை யாராவது கிண்டல் பண்ணிக்கலாம், உங்களை யாராவது ஏடாசு பண்ணிக்கலாம், உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். அதை குறித்து ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களும் ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்வாருங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. எல்லா அன்பு மாறும், ஆனால் தேவனுடைய அன்பு மாத்திரம் என்ன பண்ணுது? ஒரு நாளும் ஒருபோதும் மாறாத ஒரு அன்பு. தாய் மறந்தாலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டார். தந்தை வெறுத்தால் அவர் உங்களை வெறுக்கவே மாட்டார். யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை வெறுக்கவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை வேதனைப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து என்ன பண்ணுவாருங்க? உங்கள் தலைகளை உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளை கூட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கார்பஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.